எதிர்பார்த்த எண்ணிக்கையில் மோடி அவர்களால் இலக்கை எட்டி பிடிக்க முடியல, பாரதிய ஜனதா கட்சியால் எட்டி பிடிக்க முடியல அப்படின்பதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கிறது. இந்த ஆர்எஸ்எஸ்க்கும் ஆர்எஸ்எஸ் ஆட்சியை கவிழ்க்க போறது அப்படிங்கிற கருத்துக்களை கூட ஒரு சில ஊடகவியலாளர்கள் முன் வச்சாங்க. இதை பயன்படுத்தி இதை சுட்டிக்காட்டி தான் அப்ப இதன் மூலமாக பிளவு ஏற்பட்டு விட்டது, இனி இந்த பிளவை சரி கட்டவே முடியாது அப்படிங்கிற நிலையில எதிர்க்கட்சிகள் கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்ப யோகி ஆதித்யநாத் மோகன் பகவத் சந்திப்பின் மூலமாக இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது போன்ற கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் யார் முன் வைக்கிறாங்க அப்படின்னா, தேர்தலில் செல்லா காசாக போன அதே நேரத்தில் மிக மிக குறைந்த எண்ணிக்கையிலான இலக்கங்கள் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு போர் வெடிச்சிருச்சு. இந்த போரின் மூலமாக தமிழிசை திமுக இணைய போறாங்க, காங்கிரஸ் கட்சியில் இணைய போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பல ஊடகங்களில் யூடியூப் சேனல்களில் வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியால் கட்டப்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு. இடிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை. நீங்க செய்ததே தவறான விஷயம்தான். இனி நடக்க இருக்கக்கூடிய அடுத்த தேர்தல்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் அசைக்க முடியாத சக்தியாக வர வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் அதிரடியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையில பாரதிய ஜனதா கட்சி வியூகம் அமைச்சு செயல்பட்டு இருக்காங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு இருப்பதாக சமீப காலமாகவே எதிர்க்கட்சிகள் பேசிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் யோகி ஆதித்யநாத் அவர்களும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்களும் சந்திக்க போவதாக ஒரு சில ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் அவர்களை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் கோராக்பூருக்கு அங்கே விசிட் பண்ணியிருக்காங்க. அங்கே 5 நாட்கள் தங்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் மோகன் பகவத் சந்திப்பு நிகழ இருக்கிறது. இது எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதில் இருந்து எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த எண்ணிக்கையில் மோடி அவர்களால் இலக்கை எட்டி பிடிக்க முடியல, பாரதிய ஜனதா கட்சியால் எட்டி பிடிக்க முடியல அப்படின்பதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கிறது. இந்த ஆர்எஸ்எஸ்க்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு பிளவே ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்த கருத்துக்கு காரணமே என்ன அப்படின்னா, இந்த மோகன் பகவத் அவர்கள் வெளிப்படையாக ஒரு சில கருத்துக்களை முன்வைத்ததுதான். அந்த கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவர் தன்னுடைய அறிவுரையை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் ஐஎன்டி அலையன்ஸுக்கும் தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் அவர் என்ன அடிப்படையில் அது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து பார்க்காமல் முழுக்க முழுக்க மோடிக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. அதனால ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் மிகப்பெரிய ஒரு பிளவுல இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் மோடியை மாற்றுவதற்கு, அதாவது பிரதமர் மாற்றம் அப்படிங்கிற நிலைக்கு கூட செல்வாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனா மோடி பிரதமரா வந்துட்டாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆட்சியை கவிழ்க்க போறது அப்படிங்கிற கருத்துக்களை கூட ஒரு சில ஊடகவியலாளர்கள் முன் வச்சாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு. பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு கட்சி. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சியுடைய தாய் கழகம் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் மூலமாக உருவாக்கப்பட்டதான் இந்த பாரதிய ஜனதா கட்சி. ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு இடத்துல இருந்து இந்தியா முழுமைக்கும் செயல்படுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது ஒரு கட்சி, அதாவது 130 கோடி மக்கள் தொகை கொண்ட கட்சி, பல்வேறு மாநிலங்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல்வேறு பாகுபாடுகள் கொண்ட, பல்வேறு மொழி, இனம், சாதி அப்படிங்கிற பாகுபாடுகள் கொண்ட மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பகுதிக்கு ஏற்றாற் போல, அந்தந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்றாற் போல தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றி செயல்பட வேண்டிய ஒரு நிலையில் இருந்துட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் பிரதமராக வந்ததில் இருந்தே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், கொள்கைகள் இருந்தாலும் அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடங்களிலும் வேரூன்ற வேண்டும் அப்படிங்கிற நிலையில ஒரு சில மாற்றங்கள், அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணாமல் பாரதிய ஜனதா கட்சி தன்னிச்சையான முடிவுகள் எடுத்து செயல்பட்டு இருக்கு. இதை பயன்படுத்தி இதை சுட்டிக்காட்டி தான் அப்ப இதன் மூலமாக பிளவு ஏற்பட்டு விட்டது, இனி இந்த பிளவை சரி கட்டவே முடியாது அப்படிங்கிற நிலையில எதிர்க்கட்சிகள் கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்ப யோகி ஆதித்யநாத் மோகன் பகவத் சந்திப்பின் மூலமாக அவர்களுடைய எதிரிகள் எங்க பிளவு ஏற்பட்டிருக்கிறது, இனி ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு பேசுறாங்களோ அவருடைய முகத்தில் கரியை பூசி இறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அப்ப பிளவு ஏற்பட போகிறது, அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னா எப்படி ஒரு மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தை மோகன் பகவத் அவர்கள் சந்திப்பாங்க?
அப்போ சந்திக்கிறாங்க அப்படின்னா சில அதிருப்திகள் விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். அதாவது ஒரு 10 பேர் கூடி இருந்தாலே அங்கே சில விமர்சனங்கள் அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யும். அதனால அங்கு பிளவு ஏற்பட்டு விட்டது, விரிசல் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் தவறான ஒரு கருத்துக்கள். இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது போன்ற கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் யார் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, தேர்தலில் செல்லா காசாக போன, அதே நேரத்தில் மிக மிக குறைந்த எண்ணிக்கையிலான இலக்கங்கள் வெற்றி பெற்ற கட்சிகள் தான் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு நாம இதை அடிச்சு தெரிவித்து ஆட்சி கவுள போகிறது, மோடிக்கு எதிராக செயல்பட போறாங்க, இனி மோடி பிரதமராக முடியாது அப்படின்னு கருத்துக்களை முன்வைத்து எப்படியாவது ஏதாவது ஒன்றை செய்து விடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா எதுவுமே அவருக்கு பலன் கொடுக்காதா தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப தமிழகத்தை எடுத்துக்கிட்டா கூட அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு போர் வெடிச்சிருச்சு. இந்த போரின் மூலமாக தமிழிசை திமுக வந்து இணைய போறாங்க, காங்கிரஸ் கட்சியில இணைய போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பல ஊடகங்கள்ல, யூடியூப் சேனல்கள்ல வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஊடகவியலாளர்களும் அதாவது ஒரு ஐடியாலஜியோடு செல்லக்கூடிய ஊடகவியலாளரை பொறுத்த வரைக்கும் அது போன்ற கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ தமிழிசை வந்து திமுக இணைய போறாங்க, காங்கிரஸ்ல இணைய போறாங்கன்னு கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் அதன் பிறகு என்ன நடந்துச்சு? அண்ணாமலை அவர்கள் நேரில் சென்று சந்திச்சு பேசுறாங்க. அதற்கு முந்தைய நிலையில தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்திலேயே தமிழிசை அவர்கள் அமித்ஷா அவர்களோடு பேசியது வேறு தேர்தல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. அதன் பிறகு அண்ணாமலை தமிழிசை சந்திப்பு நடந்தது. அப்போ இந்த கருத்துக்களை, அதாவது தமிழிசை திமுக இணைய போறாங்க, காங்கிரஸ்ல இணைய போறாங்கன்னு கருத்துக்களை முன்வைத்து பேசியவர்கள் எல்லாம் அங்க ஒண்ணுமே கிடையாது. அவங்க பொய் தான் பேசினாங்க, ஒரு தவறான தகவலை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. அதன் மூலமாக இந்த தமிழிசை விவகாரம் முடிவுக்கு வந்துச்சு. அதே போலதான் அந்த ஆர்எஸ்எஸ்க்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில பிளவு அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து புல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அரசியல் செய்வதற்கு ஏதாவது ஒரு காரணங்களை கண்டுபிடிச்சு விமர்சனங்களை முன்வைப்பாங்க. இந்த விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நாளடைவில் அது வந்து ஒரு தவறான தகவல், தவறான விஷயம் அப்படிங்கிறது பப்ளிக்கு தெரிய போறது. நாம முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, நீங்க என்ன கருத்துக்களை என்ன விமர்சனங்களை முன்வைத்தாலும் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்துட்டாங்க, ஆட்சி தொடங்கிட்டாங்க. இங்க விமர்சனங்களை முன்வைத்து எந்த பலனும் கிடையாது. உங்க கட்சியை, உங்களுடைய கட்சியை வளர்க்கக்கூடிய அளவில் நீங்க நேரத்தை செலவு பண்ணால் கூட கட்சி வளரும், நீங்க வளர முடியும். அதை தாண்டி ஏதாவது ஒரு விமர்சனங்களை முன்வைக்கணும் அப்படிங்கிற நிலையில ஏதாவது ஒரு தகவலை தேடி கண்டுபிடிச்சு முன்வைக்கக்கூடியது உங்களுடைய வளர்ச்சிக்கும் பயன்படாது, உங்களுடைய கட்சியுடைய வளர்ச்சிக்கும் பயன்படாது, ஒரு வெட்டி பேச்சாகத்தான் செல்லும். இதற்கு புரட்சி தலைவர் அவர்களுடைய பாடல் வரிகளை தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல வந்து ஒரு வெட்டி பேச்சாக இது முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்ல முடியும். சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்ற, அதை முதல்வராக பதவியேற்ற ஒரு சில நாட்களுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியோட வீடு வந்து இடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து அரசியல் ரிவெஞ்ச் நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை அரசு தன் கடமை செய்கிறது நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று ஒரு சில தினங்களுக்குள்ளாக அங்கு ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய லோட்டஸ் பாண்ட் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டின் முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது அங்கு வந்து சிஎம்மா இருக்கும்போது பாதுகாப்புக்காக அங்கு முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடுகள் கட்டியிருந்தாங்க. அங்கே வந்து ஆஃபீஸர்ஸ் தங்குவதற்கு, அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்புல இருக்கக்கூடியவங்க தங்குவதற்கு அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டியால் கட்டப்பட்ட வீடுகள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு. இடிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்கு வந்து அனுமதி இல்லாமல் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டப்பட்டிருக்கு. அப்போ இதில் வந்து நியாயமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த இடத்துல வீடு கட்டப்பட்டு அங்கு ஹைதராபாத் கார்பரேஷன் ஒரு இது போன்ற இடிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டால் அது பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை. நீங்கள் செய்ததே தவறான விஷயம்தான். ஏன்னா மக்கள் செல்லக்கூடிய பகுதியில் ஒரு சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியை புறக்கணித்து அங்கே நீங்கள் வீடுகள் கட்டி வச்சுக்கிறீங்க. அப்போ இது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது லைனில் நாம் பார்க்க, ரெண்டாவதாக நாம் எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை. இந்த பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை இன்னைக்கு நேற்று நடக்குது அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கும்போது ஜெகன்மோகன் ரெட்டியை சட்டத்திற்கு புறம்பாக அதிக அளவு சொத்து சேர்த்தார் அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டியை தூக்கி சிறையில் போட்டாங்க. சிறையில் போட்டதன் மூலமாக தான் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கு ஆந்திர அரசியல் களத்தில் அசைக்க முடியாத சக்தியாக தேர்தலில் வெற்றி பெற்று சந்திரபாபு நாயுடுவை வீழ்த்தியதோடு மட்டுமல்லாமல், சந்திரபாபு நாயுடுவை ஊழல் கேஸின் மூலமாக அவர் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு 14 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டதன் மூலமாகத்தான் இந்த அதிருப்தி, இந்த விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக திரும்பியதன் மூலமாகத்தான் ஜெகன்மோகன் ரெட்டி வீழ்த்தப்பட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக வந்தாங்க. முதலமைச்சராக வந்த அடுத்த நிமிடமே அங்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை, தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முந்தைய நிலையிலேயே இது போன்ற ஒரு அதிரடி நடவடிக்கையில் சந்திரபாபு நாயுடு ஈடுபட்டிருக்காங்க. அப்படின்னா இது வந்து பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதை நாம் எடுக்க முடியும். ஒன்று ஜெகன்மோகன் ரெட்டி தரப்பிலையும்
ஆக்கிரமிப்பு செய்தது தவறான விஷயம் அப்படின்னாலும் அங்கு வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்யாம முதலமைச்சராக பதவியேற்று ஒரு சில தினங்களிலேயே இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுறீங்கன்னா பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுறீங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய கட்சியினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கும். அப்போ ஜெகன்மோகன் ரெட்டியை சீண்டக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அவரை விஸ்வரூபம் எடுப்பதற்கு ஒரு வழிமுறையை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்க்க முடியும். அதாவது அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பழி வாங்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிற விட்டு மக்கள் பணி அப்படிங்கிற நிலையில சென்றாங்கன்னா பரவாயில்லை. அப்போ இது வந்து ஒரு விதத்தில் பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை தான். இந்திரா காந்தி அவர்கள் மதர் ஆஃப் இந்தியா அப்படின்னும் என்னோட ரோல் மாடல், அதாவது எனக்கு அரசியல் குரு அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரன், முன்னாள் முதல்வர்கள், கேரள முதல்வர்களான கருணாகரன் மற்றும் ஈகே நாயனார் அவர்கள், சுரேஷ் கோபி அவர்கள் கட்சியை தாண்டி சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்கலாம்? அதாவது பாத்தீங்கன்னா இப்போ கேரளாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி கால் பதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நெடிய காலம் முயற்சி பண்ணாங்க. அது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக திருச்சூர் நாடாளுமன்ற தொகுதியில் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றதன் மூலமாக அங்க தாமரை கால் பதிச்சிட்டாங்க. இந்த அடிப்படையில் தான் சுரேஷ் கோபி அவர்களுக்கு மத்தியில் அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக அரசியல் செய்ய வேண்டிய நிலையில பாரதிய ஜனதா கட்சி இருந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, கேரளாவில் இனி நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கணிசமான இடங்கள்ல அங்க வெற்றி வாகை சூட வேண்டும். இனி நடக்க இருக்கக்கூடிய அடுத்த தேர்தல்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அசைக்க முடியாத சக்தியாக வர வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் அதிரடியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையில பாரதிய ஜனதா கட்சி வியூகம் அமைச்சு செயல்பட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் அங்கு வெற்றி நாயகனாக வலம் வந்துட்டு இருக்க சுரேஷ் கோபி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிரடி அரசியல் இறங்கி விட்டார். எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலையை இறக்கி அதிரடி அரசியலை டெல்லி பாஜக செய்ததோ அதே போலதான் கேரளாவிலையும் அதிரடி அரசியலை செய்வதற்கு இப்ப சுரேஷ் கோபி வந்து இறக்கி விடப்பட்டிருக்காங்க. இப்ப சுரேஷ் கோபி அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுல தெரிவித்த கருத்துக்கள் மிக முக்கியமானது. இந்திரா காந்தியை மதர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்காங்க. கேரள மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கருணாகரன் அவர்களையும் அங்கு பாராட்டியிருக்காங்க. கருணாகரன் என்னுடைய குரு அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாயனார் அவர்களும் என்னுடைய குரு அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த திருச்சூர் நாடாளுமன்ற தொகுதியில் சுரேஷ் கோபி அவர்கள் தோற்கடித்த வேட்பாளர் யார் அப்படின்னா கருணாகரனுடைய மகன் முரளிதரன் அவர்கள் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ முரளிதரன் அவர்களை 3வது இடத்துக்கு தள்ளி அங்கு சுரேஷ் கோபி அவர்கள் வெற்றி வாகை சூடியிருக்காங்க. அப்போ முரளிதரனுடைய தந்தையைத்தான் இவர் வந்து குரு அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய நினைவிடத்துக்கு சென்று தான் மலர் வளையம் வச்சிருக்காங்க. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கு. ஏன்னா ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சர் மூத்த தலைவர் மறைந்த அவருடைய நினைவிடத்துக்கு எதுக்கு சுரேஷ் கோபி வரணும்? அதே நேரத்தில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவரை எப்படி தன்னுடைய குருன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அரசியல் அங்கு துவங்கி இருக்கிறது. இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்போ பாரதிய ஜனதா கட்சி கேரளாவிலும் ஒரு அதிரடியான போக்கை துவக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம். இந்த அடிப்படையில் தான் சுரேஷ் கோபி செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் கேரளாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நடிகர்களுக்கு அந்த அளவு முக்கியத்துவம் அரசியல் கொடுக்க மாட்டார்கள் ஒரு கண்ணோட்டம் எப்போ இருந்துட்டு இருக்கு. இது சுரேஷ் கோபி எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறத தாண்டி அங்க வந்து எந்த விதமான அரசியல் ஆட்சி நடைபெற்று இருக்கு. அதாவது கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி, கம்யூனிஸ்ட் கோட்டை அந்த மாநிலமே. கம்யூனிஸ்டுகள் தான் தொடர்ச்சியா ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற நிலையில இருந்துட்டு இருக்கு. கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் மாறி மாறி அங்க ஆட்சி செய்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அங்கு கம்யூனிஸ்டுகள் தான் மாநில அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியால மாநிலத்தை பிடிக்க முடியல. நாடாளுமன்ற தேர்தலில் வேண்டுமென்றால் அதிக அளவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும். ஆனால் மாநில அதிகாரத்தில் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியை தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் ஒரு மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வாங்களா அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி மாநிலத்தில் வருவது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. அதாவது கம்யூனிஸ்டுகளுடைய பொது உடைமை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஆட்சி செல்லுமே தவிர மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி. இப்போ கேரளாவில் எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கிறது, கேரளாவில் ஆட்சி செய்யக்கூடிய கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அங்கே வச்சிருக்காங்க, எத்தனை ஐடி பார்க் கேரளாவில் இருக்குதுன்னா பெரிய அளவில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் படித்த மக்கள் மற்ற மாநிலங்களுக்கு மற்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு நிலையில தான் கம்யூனிஸ்ட்கள் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் போது எல்லாருமே சிந்திக்க துவங்கிட்டாங்க. வெளி மாநிலங்களுக்கு வரக்கூடிய இளைய தலைமுறையினரை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள் வளர்ச்சி காணும் போது நம்முடைய மாநிலம் ஏன் வளர்ச்சி காணல அப்படிங்கிற ஒரு சிந்திக்க துவங்கிட்டாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் அப்ப கேரளாவில் பல்வேறு பகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா நடிகர்கள் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு யார் சேவை செய்வார்கள், அது நடிகராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நமக்கு வந்து நம்முடைய மாவட்டத்தை நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி ஒரு வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய நமக்கு சிறப்பாக சேவை செய்யக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி சிந்திக்க துவங்கிட்டாங்க. இந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா திருச்சூர்ல சுரேஷ் கோபி வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கேரளா மக்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அங்க முறியடிக்கப்பட்டிருக்கிறது. நடிகனாக இருந்தாலும் நமக்கு நன்மை யார் செய்வாங்க, சேவை யார் செய்வாங்க அப்படிங்கிறத பார்த்து வாக்களிக்க கேரளா மக்கள் தயாராகிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கு காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டையாக இருந்த கோட்டையில்
பாரதிய ஜனதா கட்சி வந்து திருச்சூர்ல வெற்றி பெற்றிருக்காங்க. திருவாண்டரத்துல வந்து குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை கொடுத்திருக்காங்க. குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல பாஜக தோல்வி கண்டிருக்கிறது. சோ அதே மாதிரி வந்து இட்டிங்கல் பகுதியிலையும் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் 2வது இடத்துக்கு வர்றாங்க, ஒரு இடத்துல வெற்றி பெறாங்க அப்படின்னா ஒரு தேசிய கட்சியான பாஜக அங்கே கம்யூனிஸ்டுடைய கோட்டையை தகர்த்தெறிய துவங்கி விட்டது. அப்போ பாஜக வந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கான துவங்கி விட்டது அப்படிங்கிற நிலையில கேரளாவில் இருந்துகிட்டு இருக்கு. கேரளா மக்களும் தங்களுடைய மாநிலத்துக்கு யார் வளர்ச்சியை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க தயார் அப்படிங்கிற நிலைக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள் அப்படின்னு நாம பார்க்க முடியும். திமுகவின் முப்பெரும் விழா 2026 200க்கும் மேற்பட்ட இடங்களை கொடுக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக அப்படிதான் அமையுமா, இல்லை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 அடித்ததன் மூலமாக இப்போ 200+ அப்படிங்கிற கோஷத்தை வந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்காங்க. இந்த வியூகம் கூட யாருடைய வியூகம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? யார் இந்த ரூட் எடுத்து பயணிச்சாங்க அப்படின்னா பாஜக தான் பயணிச்சாங்க. என்னன்னா 370+ 400+ அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எண்ணிக்கையை குறிப்பிட்டு பிரச்சாரங்களை முன் வச்சாங்க. நாங்க 350 தொகுதியில் அடிப்போம், 400 தொகுதிக்கு மேல நாங்க அடிப்போம்னு பிரச்சாரங்களை முன் வச்சாங்க. அதே ஃபார்முலாவை தான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் எடுத்து 200+ அப்படிங்கிற கோஷங்களை முன் வைக்கிறாங்க. இப்போ முப்பெரும் விழாவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வச்சிருக்காங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த கொங்கு மண்டலமே அதிமுகவுடைய கோட்டை. இந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் கொங்கு மண்டலத்தை அசைத்து முழுவதுமாக திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. கோயம்புத்தூர்ல வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ கொங்கு மண்டலத்தில் இது போன்ற ஒரு மாநாடு நடத்துறாங்க, முப்பெரும் விழா நடத்துறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு விதத்தில் திமுக மட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றாலும் இப்போ நடத்தக்கூடிய மாவட்டத்தை நாம எடுத்து பார்க்கணும். அப்போ அந்த மாவட்டம் கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பஞ்சம், தண்ணீர் தட்டுப்பாடு மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமா கோவை மாவட்டம் இருந்துட்டு இருக்கு. 60 ஆண்டு காலத்துக்கு மேலாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு கோஷங்கள் கோயம்புத்தூர் பகுதியில் பிரதிபலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. திமுகவுடைய வாக்குறுதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலையும் திமுகவுடைய வாக்குறுதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற வாக்குறுதிகள் கலைஞர் கருணாநிதி அவருடைய காலத்திலிருந்து தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதற்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே திமுக எடுக்கல. இப்போ இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு திமுக ஒரு ஸ்டெப்பை எடுத்து விட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் கோவை பகுதி மக்களுடைய ஆதரவு முழுமையாக திமுகவுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ கிடைக்குமா அப்படின்னா கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏன்னா மக்களுடைய அத்தியாவசிய குடிநீர் விஷயத்துக்கே, ஒரு விவசாய விஷயத்துக்கே கொடுத்த வாக்குறுதியை நீண்ட நெடிய காலம் நிறைவேற்றாத திமுக இப்போ அங்க மாநாடு நடத்திய மக்களுடைய ஆதரவை பெறுவது கடினமான ஒரு விஷயமாக தான் நாம பார்க்க முடியும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 4 முனை போட்டி இருக்குன்னு எதிர்பார்த்த நிலையில் அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிந்த தேர்தலில் பல தொகுதிகளில் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதன் மூலமாக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டாலும் நாம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒரு விதி தான். யார் ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இது வந்து ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் பட்டாளத்திய முழுவதுமாக இறங்கி பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில் செயல்படுவாங்க அப்படிங்கிறது தெரிந்த ஒரு விஷயம் தான். கடந்த கால இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரூலிங் பார்ட்டி அதிமுக இருந்தால் அதிமுக தான் வெற்றி பெறுவாங்க, திமுக இருந்தால் திமுக தான் வெற்றி பெறுவாங்க. இந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் அப்போ இந்த தேர்தல் நாம போட்டியிட்டு 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு தள்ளப்படுவதை விட இந்த தேர்தலை புறக்கணிப்பது சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில் ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமி மூலமாக அங்க உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எடுக்கலாம். ஏன்னா விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு கணிசமான வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகத்தான் நாம பார்க்க முடியும். கணிசமான வாக்கள் அங்க இருக்கிறது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பக்கம் பாஜக பாமக சேர்ந்த என்டிஏ அலையன்ஸ், இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் ஐஎன்டிஏ திமுக அப்படின்னு நின்றதுனால ஓட்டு பிரிந்ததன் மூலமாக தான் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கோ அல்லது வந்து என்டிஏ அலையன்ஸுக்கோ வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது போன்ற ஒரு நிலை கிடையாது. இந்த பக்கம் திமுக களம் காண்கிறது, இந்த பக்கம் என்டிஏ அலையன்ஸ் மூலமாக பாமக களம் காண்கிறது. அப்ப 2 பேருக்கும் இடையில மோதல் அப்படிங்கும் போது வாக்குகள் சிதறாமல் திமுகவுக்கும் பாமகவுக்கும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்ப எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவை பொறுத்த வரைக்கும் பாமக வெற்றிக்கு போராடக்கூடிய, வெற்றி இலக்கை எட்டி பிடிக்கக்கூடிய அல்லது ஒரு மிகப்பெரிய அளவில் டிஃபரன்ஸ் இல்லாத ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு பாமகவுக்கு ஒரு சூழல் உருவாகக்கூடிய நிலை இப்போ உருவாகி இருக்கிறது. இதுல வந்து நம்ம அரசியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமக போட்டியிடுகிறது, அதாவது என்டிஏ அலையன்ஸ் மூலமாக பாமக தான் இங்க போட்டியிடுகிறது அப்படிங்கிற நிலைக்கு பிறகு அதிமுக பின்வாங்கி இருக்கிறது அப்படின்னா அப்போ
பாமகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம முன்வைக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா 2026 திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவால இப்ப இருக்கக்கூடிய கூட்டணியை வைத்து வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ ஒரு வலுவான ஒரு அலையன்ஸை உருவாக்கணும். அப்போ அந்த அலையன்ஸ்ல பாமகவும் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் ஆட்டத்தின் மூலமாக பாமகவுக்கு விட்டு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற நிலையிலையும் எடுக்கலாம். எப்படி அரசியல் ரீதியாக பார்த்தாலும் இப்போ பாமக வந்து தற்போதைய நிலையில என்டிஏவில் தான் இருக்காங்க. அப்போ வந்து பிஜேபி வந்து அங்க டஃப் கொடுப்பதற்கு, திமுகவுக்கு டஃப் கொடுப்பதற்கு ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த விக்கிரவாண்டி தேர்தல் காலத்தை பார்க்கலாம். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். பின்னடைவா தான் நாம பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை கண்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தொண்டர்கள் துவண்டு போய் இருக்கும் போது ஒரு இடைத்தேர்தல் இறங்கி அதிரடியாக செயல்பட்டு துவண்டு போன தொண்டர்களுக்கு ஒரு வெற்றியை ஈட்டி கொடுத்தா அப்போ தொண்டர்கள் வந்து உற்சாகமாக உத்வேகமாக அடுத்த தேர்தலுக்கு செயல்படுவாங்க. 2026க்கு செயல்படுற ஒரு சூழலை உருவாக்கும். ஆனால் நம்ம தேர்தலையே போட்டியிடலன்னு பின்வாங்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ள மறுபடியும் மிகப்பெரிய விரிசல்கள் மோதல்கள் உருவாதுக்கான ஒரு சூழல் உருவாகும். அதிமுக இருக்கக்கூடிய கட்சிகளே, அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கோஷங்களை முன்வைப்பாங்க. இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டி பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்றவர்களும் கருத்துக்களை முன்வைப்பாங்க. ஸோ இது வந்து அதிமுகவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிரதிநிதி மிக்க நன்றி சார். நன்றி.